எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பரத் பல ரொம்ப வருஷம் பரிச்சயம் இருக்குது. என்ன ஸ்டூடெண்ட்டு ரொம்ப குஷி இருக்குது எனக்கு. என்னன்னா பரத் வந்தால் நான் பார்த்த அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியர் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறமா என்கிட்ட வந்தார். அவருக்கு கன்னடா நான் நல்ல பேர் பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அதுக்கு நான் சொல்ல என்ன சொன்னேன்னா, நான் ஃபிலிம் ஃபீல்டு வந்தால் நல்லா பேர் பண்ணலாம்னு சொல்ல. அப்புறமா அவங்க வந்து கிளாஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வித் ಡ್ಯಾನ್ಸ್ ಎಲ್ಲ தெரியுமோ. எனக்கு ಭರತ್ ಬಗ್ಗೆ ಕನ್ನಡದ ಮಾತಾಡ್ಬೋದಾ? ಭರತ್ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಸಕಲ ಕಲ್ವಲ್ಲವ. ಆ್ಯಕ್ಟಿಂಗು, ಡೈರೆಕ್ಷನ್ನು, ಸ್ಕ್ರೀನ್ ಪ್ಲೇ, ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ರೈಟರ್, ಡೈಲಾಗು ಇತ್ತು, ಕ್ಯಾಮ್ರಾ ವರ್ಕು, ಸೆಟ್ಟು, ஆல் ரவுண்டு டேலண்டட். அது சக்கல கலா கமலசன் சொல்கிறார அந்த மாதிரி சக்கல கலா அல்லவா. கிரேட். எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. மைத்திரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேக்கிங்கு எல்லாம் மேக்கிங்கு சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு குஷியாயிடுச்சு. தேங்க்யூ எல்லாரும். சினிமாவில் ஒன்று இருக்குங்க அப்படின்னா கடைசி வந்து அந்த இன்டர்வியூ வந்து அந்த ஃபேஸ்புக்கில் வந்து எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அவ்வளோ வட்டி இருந்தது எனக்கு வந்து. அப்புறம் 2012 வந்து அட்டகத்தி வருது, 2018 பரியேறும் பெருமாள் வருது. தமிழ் சினிமாவில் தனி சினிமாவுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாகுது அது வந்து. ஆனால் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லப்போனால் வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சினிமாவில் எல்லா காலங்கள்லையுமே எல்லா கதைகளையும் பேசுகிறோம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கதைக்களங்களுக்கான வியாபாரத்தை கொண்டு வருகிறது. நான் இந்த ஆடியோ லான்ச் அவர் பரத்தை ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நான் அதோட ரியல் ஹீரோவை பார்க்குறது வந்து தருண்குமார் பஃப்னா சார் தான் வந்து. ஏன்னா ஒரு படம் வந்து எழுதுறதோ எடுக்கிறதோ விஷயமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தர் ஒரு படத்தை அங்கீகரித்து அந்த படத்தை ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் குறிப்பாக நடிகர்கள் இல்லாத ஒரு படத்தை. ஏன்னா இப்போ நான் என்னோடய ஹபீபிக்காக தேட்டர் விசிட் நிறைய போனேன் வந்து. கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும்போது நிறைய தேட்டர் ஆப்ரேட்டர்ஸ், தேட்டர் மேனேஜர்ஸ், ஓனர்ஸ்லாம் சந்திக்கும் போது யதார்த்தம் வேறையாக இருக்குது. நம்ம இந்த மேடையிலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் வந்து தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு. ஆனால் பாலமகேந்திரன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சினிமாவை உருவாக்குவது மட்டுமில்லை, ஒரு சினிமாவை அணுகுவது, அதாவது பார்ப்பதற்கே இங்கே வந்து ஒரு சென்ஸ் தேவைப்படுது, அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய ஹபீபி படத்தோட ஒரு இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து என்னோடய படத்தை ரிலீஸ் பண்ணார். ராகுல் அந்த படத்துக்கு வரல அப்படின்னா ஹபீபி வந்து இந்த அளவுக்கு வெற்றி படமாக மாறி இருக்காது, போய் சேர்ந்துருக்காது. நான் ஒரு தேட்டர் மேனேஜரோட பேசும்போது அவர் சொன்னார், சார் ஒரு ஷோக்கே நாங்கள் தரமாட்டோன்னு தான் சொன்னோம், ஆனால் ராகுல் சார் வந்து சண்டை போட்டு தரலைன்னா பாருங்கிற மாதிரி குடும்பப்படி சண்டை போட்டு தான் எங்கள்கிட்ட உங்கள் படத்துக்காக ஒரு ஷோ வாங்கினார். அப்புறம் அடுத்த நாட்கள் 2 ஷோவாக மாறிச்சு, 3 ஷோவாக மாறிச்சு. ஸோ எங்கள் ஸ்க்ரீனிங்கில் எங்கள் மால்லே 2 ஸ்க்ரீனிங் போட்டோம் அப்படின்னாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சிறிய படங்களுக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லைங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேட் பிக்கப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்தது. வந்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பத்திரிகைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பராசக்தி காலகட்டத்திலேருந்து போன வாரம் ரிலீஸ் ஆன எல்லா சின்ன படங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் கூட இருப்பாங்க. அதுதான் நம்ம ஊர் பத்திரிகையோடைய ஸ்பெஷல். எல்லா நல்ல டைரக்டர்ஸும் எல்லா நல்ல படங்களுக்கும் பத்திரிகைக்காரர்கள் வந்து அவங்க பாரபட்சம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஹபீபியையும் என்னோடய அவள் பேர் தமிழரசியும் அவங்க பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. பட்டு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. இன்றைக்கி 3வது நாள் 4வது நாள் ஒரு படம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் கேள்விப்பட்டு வர்றதும் போது அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு 5 தேட்டரு 5 படமோ 10 படமோ ரெடியாக இருக்குது. அதுவும் பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் 700 ஸ்க்ரீன்ஸை வைண்ட் அப் பண்ணிடுறாங்க. இப்போ தானே பிக்கப் ஆகி வருது, ஒரு 4 வாரம் தானே பிக்கப் ஆகி 4 நாள் 5 நாள் இப்போ தானே டாக் வருது. சரி ஓகே, இன்னொரு 1 வாரத்துக்கு இந்த படத்தை போகலாம் அப்படிங்கலாம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் ஆகக்கூடிய எண்ணிக்கை, ஆடியன்ஸ்க்கு உள்ளே வராத போகாமை, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வந்து அதை அடிப்படையிலேருந்தே சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் சினிமாவோட ஆயுசுன்னு இருக்கிறதுனால மக்கள், அதாவது நம்ம ஒரு தீபாவளிக்கு தயாராகிற மாதிரி, பொங்கலுக்கு தயாராகிற மாதிரி
நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு தயாராகிற மாதிரி ஒரு எளிய கலைஞர்களுடைய ஒரு சிறிய படங்களை வந்து ஒரு 3-4 நாளைக்கு மேலே நம்ம வந்து அது தள்ளினோம்னா அந்த படம் தேட்டரில் நிற்காதுன்னு தெரிஞ்சு அந்த முதல் 3 நாள் ஓப்பனிங் வந்துட்டாங்கனாலே பிரச்சனை இருக்காது. ஆனால் அது வருவதுங்கிறதுங்கிறது இங்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப போராடி தான் வந்து தேட்டருங்களுக்கு ஷோஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி வந்து இந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய தருண்குமார் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பெரிய பின்புலத்துலேருந்து வர்றீங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சிருந்தா வந்து ஒரு பெரிய நடிகர்களோட படம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அறம் இருக்குது. சிறிய படங்களை வந்து இந்த மாதிரியான போராடி இருக்கக்கூடிய கலைஞர்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். பரத் பொதுவாகவே வந்து என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம்ஸ் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் நான் சொன்னோம்னா அதை ஈஸியாக நம்புவாங்க. இங்கே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ விளிம்பு நிலை தலித் மக்களை பற்றி ஒன்று சொன்னோம்னா அதைத்தான் நம்புவாங்க. குறிப்பாக திருநங்கைகளை பற்றி உஸ்ஸு பொட்டை அப்படின்னு கேவலமாக பேசணும்னா அதை கைதட்டுவாங்க. ஏன்னா அது வந்து வெகுஜன ரசனையில் காலங்காலமாக ஃபீட் பண்ணப்பட்ட ஒன்று. அப்போ நீங்கள் வெகுஜன ரசனையில் நின்றுக்கிண்டு வெகுஜன மக்களோட ஒரு ஒரு பொருளை எடுத்து படம் பண்ணுறதுக்கும் அதுக்கு எதிராக நின்று ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது வந்து பரத்துக்கு இருக்குது. அது உண்மையிலே நீங்கள் முதல் படமே இப்படி ஒரு கதையை தேர்வு செஞ்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது ட்ரெய்லர். மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர்கள், படத்துடைய ஆர்ட் டைரக்டர், ஒளிப்பதிவாளர் எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா ஒரு படம் வந்து வெற்றி அடையணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு படம் சக்ஸஸ் இல்லைன்னா அந்த இயக்குனர் அடுத்த நாள் தனிமைப்படுத்தப்பட்டுருவார். அந்த தனிமையை வந்து அவர் அது வரைக்கும் இருந்த தனிமையை விட ரொம்ப மோசமான தனிமையாக இருக்கும். யாரெல்லாம் அந்த கொள்கையை பேசுகிறாங்களோ அவங்க கூட நிற்க மாட்டாங்க. இப்போ இந்த துறை முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வணிகம் சார்ந்த ஒரு துறை. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கணும். தொடர்ந்து தருண்குமார் சார் மாதிரியான நல்ல மனிதர்கள், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சார், அவங்க மெட்ராஸ் என்டர்டைன்மெண்ட் நந்தகோபால் சார் எல்லாருமே நல்ல படங்கள் கூட நிற்கணும். நிச்சயமாக இந்த கலைஞர்கள் எல்லோருக்குமே இதில் நடித்த காயத்ரி ஷான்லேருந்து எல்லோருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் கடலில் எத்தனை புயலை சந்திக்கிறீங்க, எவ்வளோ திமிங்கலங்களை சந்திக்கிறீங்க, எவ்வளோ பெரிய ஆழி பேரலைகளை சந்திக்கிறீங்கிறதெல்லாம் உங்கள் விஷயமே இல்லை. கப்பலை கரை கொண்டு வந்து சேர்த்தமாங்கிறது தான் வரலாறாக மாறும் வந்து. ஸோ கப்பலை கரை கொண்டு வந்து கவனமான முறையில் சேர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் இதுவே ஒரு பெரிய சைனிங்காக தெரியுது. இவ்வளோ முக்கியமான ஆட்கள் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது. தோழர் குட்டி ரேவதி அவங்கள என்னென்னா ஆக்சுவலி சமீப காலமாக நான் சொல்ல போனால் நிறைய விழாக்களுக்கு போக முடியல. ஏன்னா டிசம்பரில் ஷூட்டிங், அதுக்கான வேலைகள் இருக்கிறதுனால ரேவதி தோழருக்காக மட்டும்தான் வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது அது நிச்சயமாக அவர் வந்து ஒரு நல்ல டீம். அவங்க எல்லோரையுமே வந்து சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. மைத்திரி ட்ரெய்லர் லான்ச் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். நந்தகோபாலன் சொன்ன மாதிரி இந்த படத்தை நான் பார்த்துருப்பேன், சீன்ஸ் பார்த்துருப்பேன், சாங் பார்த்துருப்பேன்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஆனால் தருண் என்கிட்ட இது வரைக்கும் என்ன டைட்டில் கூட சொல்லலை. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், திங்கட்கிழமை காலையில் வந்துருங்கன்னு மட்டும் சொன்னார். நான் சரின்ட்டேன். ஆனால் என்ன டைட்டில், என்ன படம், யார் டைரக்டர் எதுவுமே சொல்லலை. அதுதான் உண்மை. சனிக்கிழமை தான் எனக்கு அனுப்புகிறாரு, மைத்திரி அப்படின்னு டைட்டில் அனுப்புகிறாரு. வேறு எதுவுமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தேன், ட்ரெய்லர் லான்ச்சு, சாங்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல அட்டம்ப்டாக தெரியுது. பல சோதனைகள் சாதனைகளை தாண்டி ஒரு படம் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம். இதில் இன்னொன்று பார்த்தா அவர் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குன்னு ரிலீஸும் போட்டார். இப்போ அதுதான் கேட்டேன், ஆடியோ ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்றாரு. எதுவுமே அவர் டிசைட் பண்ணல. ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியும். செப்டம்பர் 5 இந்த படம் வந்து நல்லபடியாக வந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு 220-230 படம் வருது. அதில் வந்து ஹிட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 படம் இல்லை ஒரு 14 படம். இதுதான் சினிமானுடைய நிலைமை இன்னைக்கு. இதில் வந்து ஒரு 10 படம் வந்து ஹீரோஸ் படம் அந்த மாதிரி போயிடும். ஒரு 2 படம் இல்லை 3 படம் இந்த மாதிரி புது படங்கள் வந்து வெற்றி அடைகிறது தான் சினிமாவினுடைய சரித்திரமாக இருந்துகிட்டு இருக்க கொஞ்சம் வருஷங்களாக. இந்த நிலைமைகள் மாறணும் அப்படின்னு
ப்ரொடியூசர்ஸும் பேசுகிறோம், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பேசுகிறோம். பட்டு எதுவுமே சினிமாவில் நடக்கிற மாதிரி தெரியல. இதுதான் இன்றைக்குடைய சூழ்நிலை. ஆனால் தருண் இருக்கிறதுனால, நண்பர் தருண் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல முறையில் படத்தை கொண்டு போய் சேர்த்துருவார். மீதி எல்லாம் வந்து ஆடியன்ஸ் கையிலையும் ரசிகர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பெரிய வெற்றியெல்லாம் கூட இல்லாட்டாலும் கூட தருணுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும். இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரெகக்னைஸ் ஆகணும். இது இருந்தாலே ஒரு படம் வந்து ஒரு பெரிய வெற்றின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதை விட்டுட்டு படமே தியேட்டரில் வந்து 10 ஆடியன்ஸு 12 ஆடியன்ஸு இப்படி தான் எங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வெற்றி விழா நடக்கும். அது எப்படி நடத்துகிறாங்க சினிமாவில், ப்ரொடியூசர்ஸ் எப்படி நடத்துகிறாங்க, அப்படியோ அதுவும் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆடியன்ஸ் கேட்டால் 12 ஆடியன்ஸு. திங்கக்கிழமை காலையில் சினிமானுடைய நிலைமை தெரிஞ்சு போயிடும். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் திங்கக்கிழமை என்ன பொசிஷன், காலையில் எத்தனை ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, முடிஞ்சு போச்சு. அது வச்சே தெரிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே வெற்றி விழாலாம் நடக்கு. அந்த முறையில் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். மினிமம் வெற்றியாவது அடையணும். டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா ரெகக்னைஸ் ஆகணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.